நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். கலாத்தியர் 5வது அதிகாரம் 1 வசனம். உள்நாட்டு போருக்கு முன் மிசௌரியைச் சேர்ந்த எலிசபெத் ஹெக்லி என்ற பெண் ஒரு வீட்டிலே அடிமையாக வேலை செய்து கொண்டிருந்தாள். அவளுடைய விருப்பம் என்னவென்றால், எப்படியாவது தனக்கும் தன் மகனுக்கும் ஒரு விடுதலையை வாங்கிவிட வேண்டும் என்பதுதான். ஆனால் அவளுடைய எஜமான் அவளை விடுவிக்க வேண்டுமானால் அவள் தனக்கு $1200 பணம் தர வேண்டும் என்று கூறிவிட்டார். எலிசபெத் ஹெக்லிக்கு நன்றாக தையல் தைக்க தெரியும் என்பதால் அவள் நியூயார்க் சென்று தையல் தைத்து பணம் சம்பாதித்து தன்னுடைய விடுதலைக்கான பணத்தை சேகரிக்க நினைத்தாள். ஆனால் அவளுடைய எஜமான் அவளை அங்கு அனுப்ப பயந்தார். ஏனெனில் அவள் தன்னிடம் மீண்டும் வரமாட்டாள் என்று அவர் நினைத்தார். அவளுக்கு செயின்ட் லூயிஸில் இருந்த பணக்கார பெண்கள் உதவி செய்ய முன்வந்தனர். ஏனெனில் அவர்கள் அனைவரும் எலிசபெத் ஹெக்லியிடம்தான் தங்கள் உடுப்புகளை தைப்பார்கள். அந்த பணத்தை வைத்து அவள் தனக்கும் தன் மகனுக்கும் விடுதலையை வாங்கி கொண்டாள். அவளுடைய விடுதலைக்கு உதவி செய்த பெண்களில் மிக முக்கியமானவர் அமெரிக்க ஜனாதிபதியாயிருந்த ஆப்ரஹாம் லிங்கனின் மனைவி மேரி லிங்கன் ஆவார். ஏனெனில் எலிசபெத் ஹெக்லி தான் லிங்கனின் மனைவிக்கும் துணி தைத்து கொடுத்தாள். இப்படிப்பட்டவர்களின் உதவியின்றி எலிசபெத்தால் தன்னுடைய விடுதலையை தானாக சம்பாதித்திருக்க முடியாது. இதை போலவே நம்முடைய தேசமும் தானாக விடுதலை பெற்றுவிடவில்லை. அநேகர் நம் நாட்டு விடுதலைக்காக அரும்பாடுபட்டு விடுதலையை சம்பாதித்து தந்திருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே பாவங்களினாலும் வியாதிகளினாலும் இன்னும் பலவித சாத்தானின் அடிமைத்தனங்களினாலும் கட்டப்பட்டிருக்கிற நாம அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாது. நம்மை விடுவிக்க யாராவது முன் வர வேண்டும். நம்மை நம்முடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து முற்றிலும் விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே முடியும். எனவே நமக்கு விடுதலை தரும்படிக்கு இயேசு கிறிஸ்து முன் வந்தார். பாவத்தினாலும் சாபத்தினாலும் கட்டப்பட்டிருந்த நம்மை விடுதலையாக்கும்படி இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்புக் கொடுத்தார். அவரை விசுவாசித்து தங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். சாத்தான் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. நமக்கு விடுதலை தர இயேசு கிறிஸ்து ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் நாம் அவரிடம் வராமல் அவருடைய உதவியை தேடாமல் இருந்தால் நாம் ஒரு நாளும் விடுதலை பெற முடியாது. ஆகவே இனிமேலும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்பட்டு வாழாமல் இயேசு தரும் பாவ மன்னிப்பு, சரீர சுகம் மற்றும் வெற்றியான வாழ்க்கையை அவரிடம் வந்து கேட்டு பெற்றுக்கொள்வோம். சுதந்திர காற்றை சுவாசிப்போம். God bless you. Have a blessed day.